இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம துர்கா மாதாக்கு என்ன பிரசாதம் வைக்க போறோம்னா, சிம்பிள் அண்ட் குயிக்லி பண்றது தான். வாழைப்பழம், கோதுமை மாவு இருந்தாவே இது சூப்பர்வா பண்ணிடலாம் நம்ம. అమ్మ ଆଜି କଦଳୀ ନା କଦଳୀର କୁଳି ପଣିଆର କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଠାକୁରଙ୍କ ଦୁର୍ଗା ମାତାଙ୍କ ଭୋଗ ପାଇଁ ସିମ୍ପଲ ଇଜି। ମତେ ଟିକେ ଏମର୍ଜେନ୍ସି କାମ ପାଇଁ ମୁଁ ବାହାର ଯାଇକି ଆସିଲା, ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଟିକେ ଟାଇମରେ କରିବା ପାଇଁ କାରଣଟା ନା ଏଇଟା। ଘରେ ଅଲରେଡି କଦଳୀ ବୋଲ ପାଚିକି ଅଛି। ଦିଟା ଗୁଜରାତି, ଦିଟା କଦଳୀ, ଆଉ କେତେ ଏଇଠି ଦରକାର ନା ଆମେ ଏତିକି ଆଟା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ମଇଦା ମିକ୍ସ କରିନାହାନ୍ତି, ଖାଲି ଆଟା ମିକ୍ସ କରୁଛନ୍ତି। ଟିକେ ସୁଗର ପକେଇକି, ଏତିକି ମିଠା ଦରକାର ପକେଇକି ଆମେ மிக்சியில போல பிளைண்ட் କରିବା ପାଇଁ ଦରକାର। இது வாழைப்பழம் போட்டு நான் அப்பவே குழி பணியாரம் தான் பண்ண போறேன், ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது। அதனால 2 ஏலக்காய், 2 நல்லா பழுத்துட்டு இருக்க வாழைப்பழம், செவ்வாழை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும்। இந்த புள்ளி வாழைப்பழமும் யூஸ் பண்ணலாம்। கோதுமை மாவு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வாழைப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சமா பால் ஊற்றிக்கலாம்। சுகர் வந்து போட்டுட்டு நல்லா மிக்சியில் பிளெண்டரில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம்। ரொம்ப திக்காவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, மீடியமாக அரைச்சி எடுத்தாவே உடனே பண்ணிடலாம்। ଟିକେ ସୁଗର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଆଉ କ୍ଷୀର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଟା ନା ଆମେ ଏତିକି କରିବା ପାଇଁ ଦରକାର, ସେ ଅନୁସାରେ ଆମ କଦଳୀ ଆଟା ମିକ୍ସ କରିପାରିବ। ଆଉ ନନଭେଜ କିଛି ମିକ୍ସ କରିବ ନାହିଁ। ଏଇଟା ଠାକୁରଙ୍କୁ ଭୋଗ ରଖିବା ପାଇଁ। இது நம்ம பிரசாதம் வைக்க போறோம்। கதலி பக்கிக்கு போல பிளெண்ட் କରିବା ପାଇଁ ଦରକାର। வாழைப்பழம் வந்து செவ்வாழை போட்டு இருந்தாவும் நல்லா இருக்கும், நார்மல் வாழைப்பழமும்। இது சாமிக்கு வந்துட்டு கொஞ்சம் அவசர வேலைக்காக வெளியே போயிருந்தேன், நான் வந்த உடனே செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணோம்னா கரெக்டா இதுலயே நம்ம வந்து குழி பணியார மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மால்பூவாவும் பண்ணலாம்। ஆனா எனக்கு மால்பூவா பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு ஜீரா பண்ணி மறுபடியும் அதை ஃபுல்லா கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வைக்கணும், வேலை ஜாஸ்தியா இருக்கும்। இந்த அளவுக்கு இருந்தா போதும், மாவு தண்ணியா, ரொம்ப தண்ணியாவும் இருக்கும்னா। குழி பணியாரத்துல நெய் இல்லைன்னா நார்மல் நீங்க யூஸ் பண்ற எண்ணெயை வந்து நல்லா போட்டுக்கலாம்। போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணேன், அதனால ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடவும்। ଆଉ ମଇଦା ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି, ଆଟା ୟୁଜ୍ କରୁଛି ନା, ସେଇଥିପାଇଁ ଭଲ ସଫ୍ଟ ବି ରହିବ। ଟିକେ ବେକିଂ ପାଉଡର ଦରକାର ତ ପକେଇବ, ମୁଁ ବେକିଂ ପାଉଡର ବି ମୁଁ ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି। ଆଉ ଘିଅ ପକେଇବ ତ ଘିଅ, ନାଇଁ ତ ମୁଁ ନର୍ମାଲ ପ୍ଲେନ୍ ତେଲ ବି ପକେଇକି ଏମିତି ଟିକେ thick ରହିବ ନାହିଁ, ଏମିତି ଟିକେ ପାଣିଆ ଟାଇପ ରହିବ ଟାଇମରେ ଆମେ ସେ କୁଳି ପଣିଆର ଷ୍ଟାଣ୍ଡରେ ସବୁ ଫିଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଫୁଲ୍ ଫିଲ୍ କରିବ ନାହିଁ, ହାଫ୍ ସେ ଅଲରେଡି ଭଲ ସିଝିବା ଟାଇମରେ ଉପର ବାହାରିକି ଆସିବା டைம்ல கரெக்ட் ஷேப் ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ரொம்பவும் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாவே ஊற்றினாவே போதும், பாதி பாதி। அப்போதான் அது வேகும் போது வந்து கரெக்டா உள்ள வரைக்கும் மேலே வரைக்கும் வந்துடும் பொங்கி। மேலே கொஞ்சமா எண்ணெயும் ஊற்றிக்கலாம்। ரொம்ப ஃபுல்லா ஊத்திட்டோம்னா மேலே பொங்கி வந்துட்டு அப்படியே மேலே ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி ஆயிடும்। அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றினாவே கரெக்டா இருக்கும்। இது ரொம்ப சாஃப்டா நம்ம வாழைப்பழம் இருக்கிற மாதிரியே இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும்। பசங்களுக்கு உடனே ஒரு ஸ்வீட்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சிங்களேன்னா இதை உடனே ட்ரை பண்ணிங்களேனாவே கரெக்டா இருக்கும்। ஒரு சைடு ஃபுல்லா நல்லா வெந்துட்டோன்னே நீங்க அந்த ஸ்டிக் வச்சே திருப்பிடலாம்। பாதி வேகாம இருக்கும்போது பண்ணீங்களன்னா திருப்ப முடியாது। அது கூட வந்துட்டு இன்னும் தேங்காய் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு மேலே போட்டிங்களேனாவும் நல்லா இருக்கும்। நான் சுகர் போட்டிருக்கேன், நீங்க வெல்லம் யூஸ் பண்ணீங்களன்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும்। ଗୋଟେ ସାଇଡ୍‌ରେ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର, ଗୋଟେ ସାଇଡ୍‌ରେ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମେ ସେ ସେମ୍ ଷ୍ଟିକ୍‌ରେ ଆମେ ଟିକେ ପଲଟିବା ଟାଇମ୍‌ରେ କରେକ୍ଟରେ ଆସିଯିବ। ଗୋଟେ ସାଇଡ୍‌ରେ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ଆସିବା ଟାଇମ୍‌ରେ ଆଉ ଗୋଟେ ଟାଇପ୍ ଜାଗାରେ ଚେଞ୍ଜ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ତେଲରେ ପକେଇକି ମାଲପୁଆ ଟାଇପ୍‌ର ବେଶୀ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। କମ୍ ତେଲରେ ବଢ଼ିଆ କ୍ରିସ୍ପିରେ ରେଡି ହେଇଯିବ। ଆଉ ନଡ଼ିଆ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ଭିତରେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍‌ରେ ବି ବଢ଼ିଆ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ଗୁଡ଼ ପକେଇବା ପାଇଁ ଟାଇମ୍‌ରେ ବି ଭଲ ରହିବ। ମୁଁ ଆଜି ଟିକେ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଭୋଗ ପାଇଁ, ଇଭିନିଂରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରିବା ପାଇଁ, ସେଇଟା ପାଇଁ ଫଟାଫଟ କରିବା ପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ ନାହିଁ। ନଡ଼ିଆ କିଛି ପକେଇ ନାହାନ୍ତି, ଖାଲି ଆଟା, କଦଳୀ, କ୍ଷୀର, ସୁଗର, ଏଲାଇଚିରେ ପକେଇକି ଭଲ ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମିକ୍ସ କରିକି ଏଇଟା ଏ ଷ୍ଟାଣ୍ଡରେ ପକେଇକି କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ବଢ଼ିଆ ଗୋଟେ କଦଳୀରେ ପଣିଆର ରେଡି ହେଇଯିବ।
आपण म्हणा बी बढिया ଗୋଟେ ସ୍ୱିଟ୍ ଖାଇବା ପାଇଁ ମନ ଇଚ୍ଛା ହଉଛି ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ ନାହିଁ, ବେଶୀ ତେଲ ଖର୍ଚ୍ଚ ହବ ନାହିଁ, ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ବି ଗୋଟେ ବଢିଆ ଜିନିଷ ଖାଇବା ପାଇଁ ମିଳିବ। ଆଉ କଦଳୀ ବେଶୀ ପାଚିଲା କଦଳୀ ବି ଆମେ ୟୁଜ୍ କରିପାରିବ। କଦଳୀ ଖାଇବ ନାହିଁ ନା ସେ ପିଲାମାନେ ବି ଏମିତି କରିକି ଦେବ ଟାଇମ୍‌ରେ கம்பல்சரி ଖାଇଦବ। வாழைப்பழம் சாப்பிடாத பசங்க கூட நம்ம இப்படி பண்ணி குடுத்தோம்னா உடனே சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ள நம்ம என்ன போட்டிருக்கோம்னு தெரியாது. ரொம்ப எண்ணெயில ஊத்தி அந்த போண்டா மாரி ஃபுல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கவும் வேணாம். எண்ணெயும் அதிகமா செலவாவாது. பழமும் கரெக்ட்டா எல்லாமே ரொம்ப பழுத்துட்ட பழம் வேஸ்ட் ஆவாம செம்ம சூப்பரா பண்ணிடலாம். இது கோதுமை மாவுலயும் பண்ணலாம், மைதாலயும் பண்ணலாம். ரொம்ப டைம் எடுக்காம சீக்கிரமா சிம்பிளா பண்றது தான். சாப்பிடவும் நல்லா டேஸ்டியா இருக்கும் பசங்களுக்கு. இந்த குழி பணியாரம் ஸ்டாண்ட் மட்டும் இருந்தா போதும். அழகா சூப்பர்வா எடுத்துடலாம். எண்ணெய் ஜாஸ்தியா இல்லாமயே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பழத்தில குழி பணியாரம் ரொம்ப சூப்பர்வா இருக்கும். இப்ப இருக்கிற இந்த 9 நாள் துர்கா மாதாக்கு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பிரசாதம் பண்ணும்போது, சடன்லி ஒண்ணு சிம்பிளா டைம் கிடைக்கும்போது பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வாழைப்பழம் குழி பணியாரம் நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாருக்கும். நான் பண்ணது வந்து பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களுக்கும் புடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.